ஆண்டவரும் உலக இரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் மீண்டுமாய் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். Jesus Christ, our Savior and Redeemer, we again give you morning greetings. 1 யோவான் 1 John 5ஆம் அதிகாரத்திலே chapter 5. 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Let's read the 4th verse. So everyone who has been born of God overcomes the world, and this is the victory that has overcome the world, our faith. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் விசுவாசத்தை குறித்து பார்த்து வருகிறோம். We've been seeing about our faith. இந்த விசுவாசம் கற்றுக்கொள்வது சில நேரங்களில் நமக்கு கஷ்டமாக இருக்கும். To learn this faith, it might be difficult sometimes. அல்லது சில நேரங்களில் என்ன எப்பொழுது பார்த்தாலும் விசுவாசம் விசுவாசம் என்று சொல்லுகிறார்கள் என்று நமக்கு ஒரு கேள்விக்குறி கூட வரலாம். We might also get a question, what do they keep telling about faith? நான் விசுவாசிக்காமலா சபைக்கு வருகிறேன்? Without believing have I come to church? விசுவாசினால தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். Because I've accepted the faith only I've accepted. விசுவாசினால தான் எல்லாத்தையும் விட்டு நான் சபைக்கு வரேன். Because of faith only I've come to church. இதுக்கு மேல எதுக்கு எனக்கு விசுவாசம்? And why do I need more faith? அவரே தான் நான் விசுவாசிக்கிறேன். I only believe in him. எப்படி சில நேரங்களில் நம்முடைய உள்ளத்துல சில பிரச்சனைகள் வரும்போது கேள்விக்குறிகள் எல்லாம் வரலாம். When we get such things like that, we get questions in our mind. நாம் இப்ப இங்க பிரசங்கிக்கும் பொழுது ஒருவேளை எப்பொழுது பார்த்தாலும் விசுவாசத்தை பத்தி போதிக்கிறாங்க, சரி போதிக்கிட்டு விடு அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை அசட்டியா கூட கேட்கலாம். You might also be neglecting the preaching here because we always preach about faith here. ஆனால் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் சொன்னால் If you learn உங்கள் வாழ்க்கையில in your life, என்ன மாதிரி புயல் வந்தாலும் no matter what kind of storm comes, விசுவாசத்திலே ஜெயித்து you விடலாம். can win in your கரங்களை faith. தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's சொல்லுங்க. clap hands and thank இங்க him. வசனம் என்ன சொல்லுகிறது? What does the verse say? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். For everything that is born of God overcomes the world. தேவனால் என்ன பிறக்கிறது? What is born of God? ஆதியிலே வார்த்தை இருந்தது. At the beginning there was word. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. That word was with God. அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. And the word was God. அந்த வார்த்தை உன்னிடத்தில் வரும் பொழுது, And that word comes to you. உன்னிடத்தில் அந்த வார்த்தை வரும் பொழுது That word comes to you. அந்த வார்த்தை நீ உள்வாங்கிக் கொள்வாய் என்று சொன்னால், When you take in that word, இந்த உலகத்தில பல பிரச்சனைகள் உன்னை மேற்கொள்ள வரும் பொழுது then there are too many problems that you have to overcome. தேவனுடைய வார்த்தையை எடுத்து You can take God's word அந்த எதிர்நீச்சல் அடித்து and you can swim ahead அந்த காரியத்திலே ஜெயித்து விடலாம். and you can win in that. அதான் விசுவாசம். That is அப்ப faith. விசுவாசம் என்று சொல்லும் பொழுது So when you say faith, சில நேரங்களில் நம்முடைய கண்களால் கண்ட பிறகு நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். sometimes we believe after seeing, ஆனால் விசுவாசம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. but you don't accept that faith. விசுவாசம் என்று சொன்னால் Faith, காணாதவைகளை what you have not seen, நம்புவதுதான். you believe that. காணாதவைகளை The things you have not seen, நிச்சயித்துக் கொள்வதுதான். when you have a determination, காணாததை when you have not seen it, விசுவாசிப்பதுதான் when you believe in that, விசுவாசம். that is faith. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல Hebrews chapter 11, விசுவாச பட்டியலை பற்றி இங்க ஆக்கியோன் எழுதுகிறார். it is told about what is faith. அவர் என்ன எழுதுகிறார்? What is it? 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். Chapter 11 verse 1. விசுவாசமானது Faith நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் is the assurance of things hoped காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. and the conviction of things not seen. அப்ப விசுவாசம் என்று சொன்னால் So faith, முதலாவது நம்ப வேண்டும். first you should believe in that. இங்க என்ன போதிக்கப்படுகிறது? What is preached here? தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படுகிறது. God's word is preached here. ஏதோ மனுஷனுடைய ஒரு அனுபவத்தை இங்க போதிக்கப்படவில்லை. It is not man's experience that யாரோ ஒரு நல்லவர்களை பற்றி இங்க போதிக்கப்படவில்லை. it's not preached about some good person. மாறாக இங்க போதிக்கப்படுகிறது என்ன? But what is preached here? உன்னையும் என்னையும் உண்டாக்கினவர், God who created you and நாம் கண்கள்ல பார்க்கிற அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், God who created this entire world which we can see. அந்த தேவனுடைய வார்த்தையை That God's word, நான் கேட்கும் பொழுது when I listen to it, அதை நம்பி I believe in அதை it, உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். and you have assurance on that. அப்பொழுது உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் சொன்னால், நம்ப வேண்டும் என்று சொன்னால், First, if you have to believe and have an assurance, அது நாம் கண்ட பிறகு நம்புவது அல்ல, it is not when after we are seeing it. அல்லது நாம் பெற்றுக்கொண்ட பிறகு ஆமா நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வது அல்ல. It's not when you got the blessing, then you say I believe. சில நேரங்களில் பாருங்கள், அறியாது இருக்கிற மக்கள், The people who do not know, ஒருவேளை நாம் விசுவாசிகளா கூட சில நேரங்கள் இருக்கலாம், sometimes might be the believers as well. இந்த காரியம் நடந்துட்டங்க,
let this thing happen. நாங்க முழு குடும்பமாய் வந்து விடுகிறோம். Our entire family will come there. அது அந்த இதயத்தின் வாஞ்சை அது. That is a thirst of the heart. ஆனால் அது நடக்காமல் போகும் பொழுது If that doesn't happen, வருவதும் இல்லை, they don't come, கடவுளை தேடுவதும் இல்லை. nor they search God. ஏன்? Why? அது நடக்கவில்லை. Because the thing didn't எது happen. நடக்கவில்லை? What didn't happen? தான் விரும்பின காரியம், The things that you ஏதோ desire ஒரு for, எதிர்பார்ப்பு, some expectation, வியாதியிலிருந்து சுகம், whether it's a healing அல்லது ஒரு வேலை, or a work அல்லது ஒரு எதிர்காலம், or a future ஒரு கல்யாணம், or a marriage பிள்ளை பாக்கியம், or a child, ஏதோ ஒன்று something நாம் எதிர்பார்த்தது what we expect நிறைவேறாமல் போகும் பொழுது doesn't get fulfilled. என்ன நம்பி என்ன பிரயோஜனம் What is the point of believing? என்று சொல்லி அப்படியே சோர்ந்து போகிறோம். And we become very weak. அதுவல்ல நம்பிக்கை, That is not faith. அதுவல்ல விசுவாசம். That is not belief. விசுவாசம் என்று சொன்னால் That is faith. இங்க உதாரணமா நான் பல முறை இந்த உயிர்த்தெழுதல் நாளில இந்த தோமாவை பற்றி நான் பேச இருக்கிறோம் இல்லைங்களா? Many times we're talking about St. Thomas here. எப்பொழுது பார்த்தாலும் இந்த தோமாவை பற்றி இந்த உயிர்த்தெழுதல் நாள்ல பேசுவோம். All the time during the resurrection days we பாருங்கள், read about Thomas. மற்ற சீடர்கள் எல்லாம் இயேசுவை கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். The other apostles said we have seen Jesus. ஏன்னு சொன்னால் இயேசு வந்து அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது But because when Jesus came and revealed himself, அங்கு யார் இல்லை? who wasn't there? தோமா ஊழியக்காரன் இல்லை. Thomas was not there. இப்ப தோமா 8 நாளைக்கு பிறகு, After 8 days, மீண்டுமா 8 நாளைக்கு பிறகு after 8 days, அவரை இயேசு காண்கிறார். he sees Jesus. அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். He reveals himself to பாருங்க, Thomas. நல்லா கவனிங்க. You see, நான் சொல்வதை கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா போதும். if you pay attention a little, you'll understand. இப்போ 10 பேரும் 11 பேரும் சொல்லும் போது அங்க யார் இல்ல? When 11 people tell him, who wasn't there? யார் இல்ல? Who wasn't there? தோமா இல்ல இல்லீங்களா? Thomas wasn't there. இதை சொன்னது யாருக்கு தெரியும்? Now who knows what he's told? நான் வரல விட்டா தான் நம்புவேன்னு சொன்னது யாருக்கு தெரியும்? Who knew that Thomas told that I will put இப்ப my நான் இங்க finger- சொல்றேன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லீங்களா? இப்ப தோமா திடீர்னு நம்ம சபைக்கு வந்துட்டாருவீங்க. Now Thomas comes to our church இப்ப அவர்கிட்ட நம்ம எல்லாம் சொல்றோம், and we are all telling, நாங்கெல்லாம் பார்த்தோம்பா இயேசுவேன்னு we சொல்றோம். all saw Jesus. இயேசு தோமா சொல்றாரு, And Thomas says, நான் கண்டால் ஒழிய if I don't see, விசுவாசிக்க I மாட்டேன், won't believe. நம்ப மாட்டேன், நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. He says that as he leaves. இப்ப 8 நாளைக்கு அப்புறம் நம்ம எல்லாம் யாரும் இல்ல. 8 days later, we are not there. 8 நாளைக்கு அப்புறம் 8 days நம்ம later, யாருமே இல்ல. no one of us are. இப்ப சர்ச்சில் வெறும் தோமா மட்டும் உள்ள வராரு. Only Thomas is there, இப்ப இயேசுநாதர் மட்டும் இங்க வராரு. and only Jesus comes. இப்ப பாருங்க, Now you see, தோமாவே Thomas, வாப்பா, come here, விரல இங்க விடுப்பான்றாரு. put your finger inside. எப்படி தெரிஞ்சுச்சு அவருக்கு? How does he know? நம்மளுக்கு மட்டும் தானே தெரியும். Only we know that, right? அப்போ நம்ம என்ன பேசுறோம்ன்றது கூட அவருக்கு தெரியும். He knows what we are talking. அததான் சொல்ல வரேன் நானு. That is what he's telling him. நம்ம வாயில பெதட்டிட்டு When he இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நம்புற காரியமா is this anything that we can build? Don't happen. அப்படின்னு வெளியில சொல்லிட்டு We say it outside. ஆண்டவரே இதை செய்து கொடும். But we say, Lord, please do எங்க this. வந்து ஜெபம் பண்றோம்? Where do we pray? சபையில ஜெபம் We பண்றோம். pray in church. அந்த வார்த்தையும் ஆண்டவருக்கு தெரியும், That word also God knows. இந்த வார்த்தையும் ஆண்டவருக்கு தெரியும். This word also God knows. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா போதும் விசுவாசம். If you understand, you will get வாத்தோமா faith. வாத்தோமா Come here, Thomas. வேற தானே விடணும்னு ஆசைப்பட்டேன். You wanted to put your அதாப்பா finger. விடுப்பா, Yes. இங்க விடணுமா? அதாப்பா கை விடுப்பான்றாரு. You say, put your hand on my side. ஆடி போறான் பாருங்க. He is shocked. ஏன்னா Why? இவன் இவன் சீடர்கிட்ட தான் சொன்னான். Because he said it only to disciples. இவர் யாருன்னா போய் சொன்னாங்களா? Did anyone tell to Jesus? பாரு ஆண்டவரே, தோமா இப்படி சொல்லிட்டாரு ஆண்டவர், யாரும் ஜெபம் பண்ணாங்களா? Did anyone pray that Thomas said யாருமே that? சொல்ல, யாரும் ஜெபம் பண்ணவே இல்ல. No one prayed, no one said. அவரே 8 நாளைக்கு அப்புறம் 8 days later he comes. இவருக்கு நம்மள வெளிப்படுத்தி காட்டினதான் இவர் நம்ப போறாரு. Only if I reveal myself, he will believe. அதனால இவருக்கு தன்னை வெளிப்படுத்துப்பாரு. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. See how good of a God he is. இறங்கி வராரு பாருங்க. He comes down. நம்முடைய புடிவாதம், It is for us. நம்முடைய அவிசுவாசத்துக்கு சில நேரம் அவரு கீழ்ப்படிஞ்சு வராருங்க. Because of our unbelief, he comes down. என் புள்ள கண்டாதான் விசுவாசிக்குது போல இருக்குது. My child will believe only after seeing. இப்ப இந்தியாவுக்கு வேற அனுப்ப வேண்டியதா இருக்குது. And he has to send him to அதனால India. நம்ம போவோம்னு சொல்லி அவரே வந்தாரு. So he came. இதெல்லாம் நான் சில நேரத்துல தியானிச்சு ஒரு விதத்துல சந்தோஷப்படுவேன், ஒரு விதத்துல அந்த சீடருடைய குடலெல்லாம் இப்படி எல்லாம் இருந்திருக்குது அப்படின்னு நான் யோசிப்பேன். Sometimes you feel happy, sometimes you feel sad because of the அப்போ habit of these people. அவர் காட்டுறாரு, அப்பா அந்த மாதிரி கையை விடுப்பான்னு சொன்னேன். Now he said, put your finger here. அப்பா சொல்றா, And then he says, ஆண்டவரே, Lord, தேவனே, my God. பாத்தீங்களா? Now do you see? இயேசு என்ன சொன்னாரு? What did Jesus say? தோமா,
Thomas, நீ கண்டதுனால விசுவாசிக்கிற. you see, because you saw me, you நீ believe. கண்டதுனால தான் விசுவாசிக்கிற. You believe just because you saw me. காணாமல் விசுவாசிப்பதான் விசுவாசப்பா. Whoever believes without seeing us in faith. நான் அவங்களை வெளிப்படுத்தினது உண்மைதான். I revealed myself to them. நான் வெளிப்படுத்தும் போது நீ இல்ல இல்லையா? You weren't there when I revealed. அவங்க என்ன சொன்னாங்க உனக்கு? What did they tell you? வெளிப்படுத்து வந்து நாங்கெல்லாம் கண்டோம்னு சொன்னாங்க இல்லையா? They said we have seen. நீ உடனே என்ன நேசிச்சிருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? If you had really loved me, what you would have done? பார்ப்பா உங்களுக்கு மட்டும் காட்சி கொடுத்துட்டுக்கிறான், அவ இல்ல அந்த டைம்ல. Only is revealed to yours. I am being there. எனக்கு கூட காட்சி கொடுப்பாரு. He'll see me also. அப்படின்னு சொல்லி இருந்தீனா If you have said like that, அது விசுவாசம். that is faith. நீ என்ன சொல்லிட்ட? What did you say? நான் விரல விட்டு பார்க்கலன்னா விசுவாசிக்க If I மாட்டேன். don't put my finger and say, I won't believe. ஏசுநாதர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கையில ஓட்டை இருந்துச்சா? Before Jesus went to cross, did he have a அவரு நல்லா ஆணி அடிச்சாங்க, நல்லா தெரியும். He knows there's a nail that was pierced through. ஈட்டில ஒருத்தன் குத்துனான்றது அதையும் பாத்துக்கிறாரு. He has also seen someone poke him with this நம்ம sword. தோமா எல்லாத்தையும் பாத்துருக்கிறாரு. Thomas has seen everything. அதுதான் 2 பாயிண்ட் கரெக்டா சொல்றாரு. So he's seen two அவருடைய points விரல்லையும் in his அவருடைய finger விலாவிலையும் and his side. என் கையை விட்டு பார்க்காம நான் நம்ப மாட்டேன். If I don't put my hand, I won't believe. அப்போ பார்த்து விசுவாசிப்பது விசுவாசம் அல்ல, When you see and believe is not faith. காணாமல் விசுவாசிப்பதுதான் விசுவாசம். When you have not seen and you believe, that is faith. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், Today we tell you, நாம் யாரும் இயேசுவை பார்க்கவில்லை. we have not seen Jesus. இயேசுவை சிலுவையில் எப்படி அறிந்தார்கள் என்று நாம் பார்க்கவில்லை. We haven't seen how they met Jesus. 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு நாள் இயேசு இப்படியாய் சிலுவையில பாடுபட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். 2000 years ago, Jesus died on the cross of உயிர் தெழுந்திருக்கிறார். and he was risen again. அன்றையிலிருந்து From that day இன்றைக்கு வரைக்கும் till today, காலம் காலமாக for ages, ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் all the ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் all servants நமக்கு of God, போதித்து வந்தபடியால் because they preached to நாம் us, கண்டு விசுவாசிக்கவில்லை, we didn't see and நாம் believe. காணாமல் விசுவாசிக்கிறோம். We have not seen நீயும் and நானும் பாக்கியவான்கள். You and me கரங்களை are தட்டி blessed. ஆண்டவருக்கு நன்றி Let's சொல்லுவோம். clap hands and thank நாம் இங்கே இருந்து அமர்ந்திருக்கிற யாவரும் கண்டு விசுவாசிக்கவில்லை, We didn't see and believe God. நாம் யாவரும் காணாமல் விசுவாசிக்கிறோம். We haven't seen but believe. காரணம் என்ன? What is the reason? தேவனால் பிறப்பதெல்லாம் Because whatever was born உலகத்தை ஜெயிக்கும். overcomes the world. நம்முடைய விசுவாசமே And our faith, இந்த உலகத்தை ஜெயித்து விடலாம். this can overcome the இந்த world. உலகத்தில் அநேக தீமையான காரியங்கள் நடக்கிறது, There are many evil things in this world. பலவிதமான தீமைகள் இருக்கிறது. There is much evil in this world. பொல்லாங்க பிசாசான நீங்க இருக்கிறார். And Satan is here. அந்த பிசாசு கொண்டு வருகிற Whatever Satan gets in him, எல்லா தந்திரங்களையும் all the tricks, எல்லா தீமையின் all காரியங்களையும் the evil things, தேவனுடைய வார்த்தையினாலே God's அவனை word, மேற்கொள்ள we முடியும். can overcome. நாம் உலகத்தை ஜெயிக்கலாம் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says we can overcome the world. என்றைக்குமே நம்முடைய வாயின் வார்த்தையினாலே In the word of our mouth, நாம் தோல்வியை பற்றி பேசக்கூடாது. we should not speak about failure. பின்வாங்குதல் பேசி இருக்க கூடாது. We should not speak about நெகட்டிவ் வார்த்தை வரவே கூடாது. negative words shouldn't come in our நீங்கள் mouth. எதிர்கொண்டு பாசிட்டிவ் வார்த்தை பேச கற்றுக்கொள்ளுங்கள். Overcome and say positive words. முற்போக்கான வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளுங்கள். Learn to speak something that is forward. பிற்போக்கான வார்த்தை பேசுவதை நிறுத்த கற்றுக்கொள்ளுங்கள். Stop talking about the past. தோமா பேசினது உண்மைதான், Thomas talked this. பேசவில்லை என்று அல்ல. It's not like he did. அவன் பேசின வார்த்தை வேதாகமத்தில் What எழுதப்பட்டிருக்கிறது. he told is written in the Bible. கர்த்தர் அவனுக்கு சொன்னார், Now Jesus says, தோமா நீ கண்டதுனால விசுவாசித்து விட்டாய். Thomas, you believe because பரவாயில்ல, நான் உனக்கு நான் என்னை வெளிப்படுத்தி விட்டேன். it's fine. I revealed myself. இனி அப்படி செய்யாது. Don't do it next time. இதுவரைக்கும் நம்ம செஞ்சிட்டோம். Till now we did it like that. அற்புதம் நடந்தாதான் விசுவாசிக்கணும் செஞ்சிட்டோம். We believe just because we saw a miracle. இதுக்கு மேல அப்படி செய்யாது. Don't do it again. அல்லேலூயா. Hallelujah. இதான் நம்முடைய தேவன், This is our God. வேற ஒண்ணும் இல்ல. Nothing else. நீ என்ன விசுவாசிக்கலையா, No, you didn't believe. நீ அப்படியே போயிடு, You go like that. அப்படி சொல்லுகிற தேவனே அல்ல. It is not that kind of a God. ஆமா, என்கிட்ட இருந்த அவிசுவாசம் இருந்தது உண்மைதான். Yes, I did not பல think it's true. பல இடங்களிலே இதை நாம் வேதத்திலே பார்க்கலாம். In many places we can see பல இடங்களிலே நாம் பார்க்கலாம். Many places we can ஒவ்வொன்றாய் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் If you see one by one, ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், கவனிங்கள். we will say one thing. Pay attention. யோனா புஸ்தகத்துல 4 அதிகாரம் தான் இருக்குது. The book of Jonah has only 4 chapters. யோனா கடவுளை பத்தி நல்லா ருசிச்சு ரசிச்சு தெரிஞ்சு கொண்டு வர்றதுதான் யோனா. Jonah knows about God. He stays நீங்க to the 2ஆம் Lord. அதிகாரத்தை மட்டும் வீட்டுல படிச்சுக்கோங்க. Read only the second மொத்தம் chapter. 4 அதிகாரம் இருக்குது. There are 4 chapters. 2வது அதிகாரம் தான் அவர் ஜெபம் பண்ற அதிகாரம். The second chapter is the chapter he prays. ஏன்னா முதல் அதிகாரத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், யோனா நினைவுக்கு அனுப்புறாரு.
First chapter, we all know he sends Jonah to Nineveh. கடவுள்கிட்ட சில டிஸ்கஷன் எல்லாம் பண்ணி இருக்கிறாரு. And he discusses with God. அது கடவுள் கேக்குற மாதிரி இல்ல. God doesn't listen. நீ ஒழுங்கா போய் நினைவு விட்டு போய் என்ன பண்ணு? You go to Nineveh. பிரசங்கம் பண்ண அவ்வளவுதான். நீ நான் என்ன செய்ய போறேன்றதெல்லாம் கேட்காத. You don't ask what I will do. Just நான் யாருன்றதெல்லாம் எனக்கு சொல்லிட்டு இருக்காத. you don't tell who I am. நான் யாருன்றது உனக்கு தெரியல. You know who I am, right? அப்படின்னா நான் என்ன சொல்றேன்? Then what am I telling? நினைவுக்கு போ. You go to Nineveh. 40 நாள் கவுத்து போட்டுருவேன். 40 days I will. அவ்வளவுதான் நீ சொல்ல வேண்டியது அவ்வளவுதான். That is all you have to say. நீ போய் அந்த வேலையை செய். Go do that work. இவர் நம்ம பேச்சு கேட்க மாட்டாருப்பா. He is not listening to my word. என்ன கேட்க மாட்டாருப்பா? What he is not doing. இவர் நம்ம பேச்சலாம் He won't listen. கேட்க மாட்டாருப்பா. He won't listen to. அப்படின்ட்டு என்ன பண்றாரு? What does he do? இவர் சொந்த காசு கொடுத்து படகுல போறாரு. He takes his own money and he goes in a ship, a boat. நம்ம பாஷையில சொல்ல போனோம்னா If you're telling it in our language, சூனியம் யாரும் வச்சுக்கிறதுல no one keeps it. நமக்கு நாமே சூனியம் வச்சு. We only keep the. அப்படிதான் இவர் காசை எடுத்துட்டு போய் That is why he takes his own. எவ்வளவு உழைச்சு சம்பாதிச்சாரு தெரியல. We don't know how much hard work he put. கொண்டு போய் காசை கொடுத்து கப்பல் ஏறிறாரு. He gives the money and he gets into the ship. இந்த ஒரு மனுஷனால Because of this one man, கப்பல்ல இருக்கிறவனுக்கெல்லாம் பிரச்சனை. all the ones in the ship were in a problem. எவ்வளவு லோடு எடுத்துட்டு போனாங்க. They took so much cargo. லோடெல்லாம் தூக்கி கப்பல்ல போட வேண்டியது. Everything they had to throw back into the sea. யோசிச்சு பாருங்க ஒருத்தர் கீழ்ப்படியில எவ்வளவு பிரச்சனை வருது. Only one person disobeyed. Look at the amount of. குடும்பத்திலே நீங்க பார்க்கலாம். In your family. ஒருவர் கீழ்ப்படியாம போகிறதுனால. Because one person doesn't obey. குடும்பமே சமாதானமற்ற ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு நம்ம பார்க்கலாம். The entire family will be in a situation where there's no peace. பெற்றோர்கள் பிள்ளைகளானாலும் சரி. Whether it's the parents and children. பிள்ளைகள் பெற்றோர்களானாலும் சரி. Or the children and the parents. இல்ல ஊழியக்காரர் விசுவாசிகளோடு சரி. Or the believers and the pastors. எந்த பக்கத்திலும் ஒருவர் சொல்லும்போது கீழ்ப்படிந்து நடந்து விட்டால். If there's obedience on either side. அந்த இடத்துல மிக சுமூகமாய் நடக்க ஆரம்பித்து விடும். There will be a smooth flow of things. எப்பொழுது கீழ்ப்படியவில்லையோ when you don't obey, அந்த புயல் எல்லாம் தானா வர ஆரம்பிச்சு. the storm will automatically come. இப்ப கடைசி நிலைமை என்ன? What is the last situation? கர்த்தர் இவனுக்காக ஒரு மீன் ஆயத்தம் பண்ண வேண்டியதா இருக்கு. God had to create another whale for him. இவர்தான் ஆயத்தம் பண்ணாரு. He only prepared it. வாப்பா நம்ம புள்ள வந்து கொஞ்சம் கீழ்ப்படியாம இருக்குது. He is not obeying. அதை கூட்டு கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும். You just keep him safe. எப்படி வச்சுக்கணும்? How you should keep him? தண்ணியில விழுந்தா எத்தனை வாட்டி உடம்பு மேல வந்துட்டு போகும். How many times will the body come on top if you fall in water? எத்தனை டைமா? 3 டைம். அது இயற்கை தான் உண்மையிலேயே. ஏன்னா natural. ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சம் தண்ணி தான் உள்ள போகும். First time when you get drowned in the water, ஏன்னா நம்ம நீச்சல் தெரியாத அடிக்கும் போது அந்த உடம்பு வந்து கொஞ்சம் மேல வந்து கீழே போகும். and the body will come up and down if you don't know. 2 வாட்டி போயிட்டு வந்தாலும் ஃபுல்லா ரொம்பிடும் தண்ணி. Second time if you drown and come itself, your water will be filled. 3வது வாட்டி தண்ணி உள்ள போன பிறகு Third time when your water gets ஆள் வந்து நிச்சயமா மரிச்சு போயிடுவார். the person will die. தான் இயற்கை சூழலில் கண்களை பாக்குறது. This is a natural situation you will see. இது ஏன் இவ்வளவு வேலைக்கு சொல்றியா? Why are we இந்த மீன் வயித்துல இருந்துச்சு வெளியே வந்தான்னு சொல்ல. You can say he was in the belly of the fish and he came out. விசுவாசத்தை கற்றுக்கொள்வது சில விளக்கம் சொல்லிதான் ஆகணும். To learn faith, we have to give you extra detail. இப்போ மீன் இவனுக்காக ஒரு மீன் ஆயத்தம் பண்ண வேண்டியதா இருக்குது. The fish was created for him. ஏன்னா இவர்தான் சிருஷ்டி கர்த்தருங்க. He is the creator. கடல்ல கொடான கோடி மீன் இருக்குது. There are so many crores of fish. எல்லாரும் நம்பால அங்க ரொம்ப கீழ்ப்படியாம போயின்னுக்குறான். See, he is not obeying this. இப்ப அந்த ஆளுங்கெல்லாம் தூக்கி போடுவானுங்க. Now they'll throw him into the கரெக்டா sea. கேட்ச் பண்ணிக்கோ. You catch it. மிஸ்கிஸ் பண்ணிட போற. Don't miss it. கரெக்டா வாயை பொளக்குது. It opens the mouth. தூக்கி போடுறானுங்க. They throw him. உள்ள அழகா போயிடுறாரு. And he gets inside easily. உள்ள போன ஆள் வெளியே வர முடியுமா? Can he come out after going in? உள்ள போன பிறகுதான் ஜெபமே பண்றாருங்க அவரு. After going in only he prays. அதான் அந்த 2வது அதிகாரம். That is the second chapter. எங்க போய் ஜெபம் பண்றாரு? Where does he pray? உள்ள போன பிறகு ஜெபம் பண்றாரு. After he is in the belly of the fish, he prays. ஒழுங்கா சொல்லும் போது நினைவுக்கு போயிட்டா மீன் வைத்து கூட போக வேண்டிய அவசியமே. If he had gone properly to Nineveh, he wouldn't have gone into the belly. நான் அடிக்கடி சொல்லுவேன். Again and again tell. இவன் கீழ்ப்படியாதனால Because he did not அவ்வளவு obey. பொருள் சேதப்பட்டு கப்பல்ல இருக்கிறவெல்லாம் டென்ஷன் ஆகி எல்லாம் இதாகி All the cargo had to be thrown. Everyone was tensed in the ship. 3 நாள் இந்த மீன் இவனுக்காக பாசிங் இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? The fish was fasting 3 days because of Jonah. கொஞ்சம் அப்படி அஸ்கி இருந்தா கூட அவன் அப்படின்னு சட்னி ஆயிட்டுக்குவான். Even if it had been a little, he would have gone. என்னைக்காவது யோசிச்சு இருக்கிறோமா? Have you thought about it? அவ்வளவு பெரிய மீன் Such a ஒரு big fish. மனுஷனை வயிற்றுக்குள்ள போற அளவுக்கு இருக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய மீனா இருந்திருக்கணும். Imagine the size of the fish if it had swallowed a man. அந்த மீனுக்கு எவ்வளவு பெரிய பல்லு இருந்திருக்கணும். How big the teeth would have been. ஒரே ஒரு அஸ்குங்க And one bite, அவ்வளவுதான் சட்னி ஆயிட்டுக்குவான். he would have been smashed. அவனுக்கு என்னென்ன செய்யணும் பாருங்க. வெளியில இருந்தா நம்ம வந்து உலகத்துல காற்று சுவாசத்துல வாழ்றோம்.
we live because of the breathing in the breathing air. எவ்வளவு விலைக்கு கொடுக்க வேண்டியதா இருக்குது பாரு. See how much you have to explain. தாய் கர்ப்பத்துல இருக்கும்போது தண்ணியில தான் நம்மளும் வாழ்றோம். When we are in the mother's womb, we live in water. தண்ணி போயிடுச்சுக்கோ உடனே ஆபரேஷன் பண்ணி குழந்தைய வெளியே எடுத்துடணும். Water is gone, you have to take the baby. டாக்டர் சொல்றான்ல. They say right. அப்ப கர்ப்பத்துக்குள்ள எங்க இருக்கிறோம் நம்மலாம்? So what are we inside the தண்ணிக்குள்ள தான் வாழ்றோம். We live in water. ஆனா தாய் கர்ப்பத்துல இருந்து வெளியே வந்த பிறகு The moment you come out of that, நீ போய் தண்ணியில வாழணும்னா கூட வாழ முடியாது. even if you want to live in water, you can't. என்ன ஆயிடுவோம்? What will happen? அவ்வளவு கதை முடிஞ்சிடும். You will die. ஏன்னா அதுங்களுக்கு தான் தண்ணியில வாழ்றதுக்கு கட்டளை. Because the commandment for them is to live in water. நமக்கு வெளி உலகத்துல இந்த காற்று சுவாசத்தினால வாழணும்ன்றதுக்கு நமக்கு கட்டளை. We live because of the air here. இவன் தண்ணிக்குள்ள கூட இல்லங்க. He was not inside. மீன் வயித்துக்குள்ள இருக்கிறான். He was inside the belly of the fish. இப்போ இவனுக்கு என்ன அனுப்பணும்? The water should be sent. ஆக்சிஜன் அனுப்பணும். The oxygen should be. காத்து அனுப்பணும். Air should be sent. ஜீவன் போகாதபடி பாதுகாக்கணும். His life should be saved. ஒரு மனுஷன் கீழ்ப்படியில He didn't obey. இவனுக்கு இவ்வளவு வேலை செய்யணும் கடவுள். God has to do so much back work for him. பாருங்க நம்ம கீழ்ப்படியாத போது கூட அவர் வேலையை அவர் கரெக்டா செய்யறாரு பாருங்க. Even when we disobey, he does his இந்த work. ஆவிக்குரிய சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா This, if you understand the spiritual, விசுவாசத்துல வல்லவராயிடுவீங்க. you can be great in your faith. பாருங்க இப்ப போய் அவர் ஜெபம் பண்றாரு. Now he prays. என்ன ஜெபம் பண்ணாரு தெரியுங்களா? What do you know what he prays? 8வது வசனம் வாசிச்சு அப்புறம் 9வது வசனம் வாசி. அது முழுசா நீங்க வீட்ல படிச்சுக்கங்க. You read the entire in your heart. 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஃபர்ஸ்ட் படிங்க. John chapter 2 verse 8. உலகத்துக்கும் அவனுக்கும் ஒரு வார்த்தை சொல்றான். He says the word between the world and himself. பொய்யான மாயை பற்றி என்ன பண்ணுகிறவர்கள்? பற்றி கொள்ளுகிறவர்கள். எதை? What do they hold on to? பொய்யை நம்பி அதே பற்றி கொள்வது. They believe in faith and they hold on to it. எவ்வளவு சத்தியத்தை சொன்னாலும் நம்புறதில்ல. How much truth they tell, they won't believe. இந்த உலகம் மாயையா? The world is just இந்த empty. உலகத்தை வாழ வேண்டிய நாட்கள் வரைக்கும் நல்லா வாழ்ந்து போவோம். Whatever days you have to live, that's இந்த உலகத்தை நம்பாத. don't believe. உன்னை உண்டாக்கினவரை நம்புனா If you believe the God who created, மனுஷன் சில நேரத்துல கீழ்ப்படுறது இல்ல. man sometimes doesn't obey. மாயை நம்பி பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்துக் கொள்ளுகிறார்களாம். அப்போ பொய்யை நம்புறதுனால Because you believe in lies, தேவனிடத்தில் வரக்கூடிய அந்த கிருபை என்ன பண்ணிடுது? what hope you get from God, what happens? நாமளே தள்ளி விட்டுறோம். We only push it away. மாயான உலகம் இது. This is a temporary. ஒரு நாள் இந்த உலக வாழ்க்கை முடித்து Sometimes one day இந்த பொய்யான உலகத்தை விட்டு we leave this life. மெய்யான அந்த நித்தியத்திற்கு நாம் கடந்து போகக்கூடியவர்கள். We'll go to the eternal life then. இப்போ இவர் எங்க இருக்கிறாரு? Now where is he? மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறாருங்க. Inside the belly of the நல்லா கவனிங்க. You pay attention. மீன் வயிற்றுக்குள்ள இருந்து In the belly of the fish. அவன் சொல்றான், There he says, இந்த மாய உலகத்துல இந்த மீனுக்குள்ள inside this fish, நான் இருக்கிறது உண்மைதான். it's true that I am. ஆனால் இந்த உலகத்தை இந்த மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிற இந்த மாயை நான் நம்பல. But I don't believe in this நான் life. மெய்யை நம்புகிறேன். I believe in the truth. ஆதலால் அவன் சொல்லுகிறார், So he says, நானோவெனில் I துதியின் சத்தத்தோடு கூட உமக்கு பலியிடுவேன். நான் பெண்ணின புறத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு let's நன்றி come சொல்றோம். and sing thank you. எங்க இருந்து இவர் ஜெபம் பண்ணுகிறாரு? Where does he pray from? மீன் வயிற்றுக்குள்ள இருந்து ஜெபம் பண்றாரு. From the belly of the fish. என்ன சொல்றாரு? What does he say? நான் நிச்சயமா என் துதியின் சத்தத்தை சபையில வந்து நான் ஆராதிப்பேன். I will come and praise God at the church. என்னை உயிரோடு காப்பாத்தி கரையில இறக்கி விட்டா If you leave me safely on the shore, நான் மீண்டும் போய் சுவிசேஷம் அறிவிக்குவேன்னு ஒரு பொருத்தனை பண்ணிருப்பாரு நான் நினைக்கிறேன். I'll go and take a vow that I will go pray. ஒழுங்கா நினைவு போயிடுறாண்டவரை I'll go properly to நிச்சயமா என்ன மீன் வயித்துல என்ன காப்பாத்தி வச்சிருக்கிறீங்க நல்லா தெரியுது. I know you saved me inside the ஆனால் இந்த மாய உலகத்துல நான் உள்ள இருக்கிறேன்றதா இதை நம்ப மாட்டேன். I don't believe this lying word that நீங்க வெளியே கொண்டு வந்து விடுங்க. you give me put me outside the நான் துதிப்பேன், I will pray. உம்மை ஆராதிப்பேன், I will worship. நான் பண்ணின பொருத்தனை நான் செலுத்துவேன். I will pay the vow. ரட்சிப்பு கர்த்தருடைய கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இப்ப இவனை கண்டா விசுவாசிச்சான். Did he see and believe? காணாமல் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறான் யோனா. He did not see but believe. மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறவன் சொல்றான், The one inside the fish. துதியின் சத்தத்தை நான் செய்வேன். He says, I will give you a voice of thanks. உமக்கு பலியிடுவேன். I will make a sacrifice. நான் இந்த வயிற்றுக்குள்ள செய்த பொருத்தனையை Whatever word made inside the belly, செலுத்துவேன். I will make. Hallelujah. Hallelujah. பார்த்தீர்களா? Did you see? மாய உலகத்தை நம்பாதீர்கள். Do not believe this lie. மாய உலகத்துல வாழ்கிறோம். We live in this world. இந்த உலகத்துல வாழ்கிற நாள் வரைக்கும் But the time till the time we live in this world, காணாத அந்த தேவனை
God will not say. நான் விசுவாசிக்கும் பொழுது When you believe it, அற்புதங்கள் நடக்கும். miracles will happen. என்ன நடந்தது? What happens? இவன் பொருத்தனை முடிச்ச உடனே The moment he finishes the book, கர்த்தர் என்ன செய்றார் பாரு. see what God does. வாசிமா திருப்பி இப்ப சொல்றாரு, எப்பா என் புள்ள மனம் திரும்பிட்டான். Now he says to the fish, my son has repented. மீனே மீனே, My fish, நான் சிருஷ்டித்த மீனே, the fish that I நீ created. கீழ்ப்படிஞ்ச மாதிரி கூட அவன் கீழ்ப்படியில. As you obeyed, also he didn't obey. இப்ப அவன் என் மகன் மனம் திரும்பிட்டான். Now my son is கொஞ்சம் கரையை repented. கூட அது இறக்கி விட்டுருப்பா. You put him in the shore. அது ஒழுங்கா இறக்கி விட்டு அது பாட்டு போயிடுச்சு. ஏன்னா கரையில இறக்கி விட்டோம்னா அது இருக்க கூடாது. But after giving him in the shore, it went back to its place. கரையில இவனை கூட அது கக்கி விட்டு இது செத்து போயிடும். It will die if it keeps on the shore. உடனே அது தண்ணிக்குள்ள ரிட்டர்ன் ஆகணும். Immediately it will go back to the water. எப்படி கக்குச்சே தெரியல, ஒரே கக்கு தூரம் அங்க போய் விழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். I think it would have vomited in the end. என் வயிற்றுல இருந்து 3 நாள் என்ன பட்னியா போட்ட யோனாவே, இப்ப அது கீழ்படி போ அப்படின்னு கக்கி விட்டு. It would have vomited saying, you made me fast for 3 days. Go. இது விளையாட்டு இல்லைங்க. It is not. கொஞ்சம் நீங்க வீட்டுல போய் சிந்திச்சு பாருங்க. You go read in your ஒரு house. மனுஷன் மீன் வயிற்றுக்குள்ள 3 நாள் இருந்திருப்பான்னு சொன்னார். If a man was in the belly of a fish for 3 இந்த days, மீனும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய அசைவுகளை அசைவாடாமல் this fish also was careful to obey God's word ஜீரணம் செய்து கொள்ளாமல் without digesting it. பத்திரமாய் பாதுகாத்தது. It protected him. நினைவு பட்டணத்துக்கு போயிருந்தவன் The one was supposed to go to Nineveh. எங்கோ கப்பல் போய் கொண்டிருந்தது. So many ships were going. மீண்டுமா அவனை சுமந்து கொண்டு Again it carried him. அது டிராவல் பண்ணி It had to travel. நினைவு பட்டணத்து பக்கத்துல எங்கன்னா வந்து கக்கி விட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். It would have dropped him somewhere near Nineveh. இப்ப திருப்பி 2வது முறை ஏச்சு போய் இப்ப சொல்றாரு, Second time now God says, போய் சொல்லிட்டு வாப்பான்னு. go, arise and go to Nineveh. போனானா இல்லையா? Did he go or not? ஹல்லேலூயா. Hallelujah. இத போல Like this, கண்டு விசுவாசிப்பதல்ல, it's not with seeing and believing. காணாமல் இருக்கிற காரியம். The things you have not seen. யோனா மீன் வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பே இல்ல. There was no chance it would have come automatically. அந்த மாயை அவன் நம்பல. He didn't believe that. அந்த பொய்யை அவன் நம்பல. He didn't believe that lies. நான் வெளியே வருவேன், I will come out. என் தேவனை துதிப்பேன், I will praise God. என் தேவனை ஆராதிப்பேன், I will worship my என் God. தேவனை தொழுது I கொள்ளுவேன். will hold on to நான் ஒரு God. பொருத்தனை பண்ணி இருக்கிறேன், I have made a vow. அந்த பொருத்தனை நான் நிறைவேற்றுவேன். And I will pay back my vow. மீதியான காரியங்கள் ரட்சிப்பு தேவனுடையது. And whatever everything salvation belongs to God. என்னையும் ரட்சிக்க போகிறாரு, He's going to save me. நினைவும் ரட்சிக்க And போகிறாரு. he will save me. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப விசுவாசம் என்பது கண்டு விசுவாசிப்பதல்ல, It is faith is not what you see and believe. காணாமல் விசுவாசிப்பது. What you don't see and you believe. மூன்றாவதாக Thirdly, இந்த இஸ்ரவேல் மக்கள் the Israel people. கானா ஊர்ல எகிப்துல இருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். He delivered them from Egypt when he comes. பெரிய ஒரு ஊழியக்காரனை உருவாக்கி He created a great minister of God. அவருடைய வளர்ப்பெல்லாம் நிறைய டைம் பார்த்திருக்கிறோம். We have seen how he grew up. இப்ப அந்த ஊழியக்காரனுடைய நிலைமையும் Now the situation of this minister of God, விசுவாசிகளுடைய நிலைமையும் எப்படி இருக்குது என்று பார்ப்போம். and you see what is the situation of the believers. இந்த மோசஸ் This Moses, ஜனங்களை வழிநடத்தும் போது when he was leading the people, தேவன் 2-3 காரியங்களை அவர்களுக்கு தினமும் செய்து கொண்டு வந்தார். 2-3 things God kept doing continually for them. ஒன்று, பொழுது விடிந்தவுடனே Once when the daytime came, அவர்களுக்கு ஒரு நாளுக்குரிய ஆகாரங்கள் he gave him the food for every day. வானத்திலிருந்து தினமும் கொடுத்து கொண்டிருந்தார். Every day he gave the food. 6வது நாள் The 6th day, 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரம். he gave the food for 2 days. அதுல நீங்கள் சில தியானிச்சீங்கன்னா அது ஒரு 4 மாசம் பாடம் எடுக்கலாம். That if you pay attention to that will take for 4 months. 5 நாள் வர அந்த உணவு, The food that will come for 5 days. 5 நாள் வந்த அந்த உணவு ஒரு நாள் எடுத்து வச்சுனா கூட கெட்டு போயிடும். If you keep it for the next day, it will get spoiled. ஆனா 6வது நாள் கொடுக்கிற உணவு But the food that has come on 6th அது 2 நாள் ஒண்ணா ஆகாது. 2 days it won't get spoiled. 3வது நாள் கெட்டுடும். The third day, ஏன்னா 3வது நாள் கொடுக்க போறாரு. because third day he gave a new food again. திருப்பி வாரத்தின் முதல் நாள்ல கொடுக்க தான் போறாரு. Again he's going to give it a new food for the new week. அப்ப தினமும் அவர் இவர்களுக்காக என்ன பண்றாரு? So for every day what he's done. இரவில குளிர் இவர்களை பாதிக்க கூடாது, அக்னி ஸ்தம்பமாகவும் So in the night times will be a fire. வனாந்தரத்துல போகிறபடியா இந்த வெயில் சுட்டெரிக்க கூடாது, மேக ஸ்தம்பமாகவும் And he'll be as a cloud during the daytime. ஒரு பக்கம் பாதுகாக்கிறார். And he's to protect them. 6 லட்சம் பேருக்கு புருஷர்கள் சொன்னாங்க, கால்குலேஷன் போட்டு 30 லட்சம் சொல்றாங்க. When you say 6 lakh and if you calculate, you say 30 lakhs. மனைவி பிள்ளைகள் எல்லாம் கணக்கு போட்டா 30 லட்சம் இருக்குன்னு If you சொல்றாங்க. put it a calculation of the wife and children, and எத்தனை இன்டர்நேஷனல் ஹோட்டல் வச்சா 30 லட்சம் பேர் சாப்பாடு போட முடியும்? how many hotels can you keep if you can feed 30 lakh people? போட முடியாது. You cannot. அப்ப ஒவ்வொரு நாளும் தேவன் மன்னாவை அனுப்புகிறார். So every day God sent manna. இவங்க டெய்லி சாப்பிட்டு வராங்க. Every day they ate. சாப்பிட்டு என்ன ஆயிடுச்சு? Every day they ate and what happened? நாக்கு சப்புன்னு ஆயிடுச்சு. Their tongue lost its taste. என்ன ஆயிடுச்சு?
What happened? சப்புன்னு ஆயிடுச்சு. The tongue lost taste. என்ன அந்த கடவுள் What kind of a God is? டெய்லி சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சியா. Eating the same thing, my tongue is dead. பாஸ்டர் மோசஸ், Pastor Moses. என்னையா மோசஸ், What Moses? என்னையா பாஸ்டர் இப்பயா. What pastor are you? அங்க வெள்ளரிக்காய் எப்படி இருந்துச்சு, There the cucumbers were so அங்க good. சாப்பாடு எப்படி இருந்துச்சு. How the food was nice. இந்த மாதிரி வனாந்தரத்துல கொண்டு வந்து You got me in the wilderness. சப்புடுகிறத சாப்பாட டெய்லி போடுறியா. You're giving me food that is so bland. கொஞ்சம் நான்வெஜ் கொடுக்க கூடாதா. Can't you give a little meat? பாஸ்டர் மோசஸ், Pastor Moses. உனக்கு இறக்கமே இல்லையா. Don't you have mercy? டெய்லி கேக்குறாங்க, இவருக்கு டென்ஷன் ஆயிடுது. And he becomes tense. இப்ப கடவுள்கிட்ட போய் ஒரு முறையிடுறாரு. Now he goes and prays to God. இதான் ரொம்ப முக்கியம். This is what is. கண்டு விசுவாசிப்பதல்ல, It's not what you see and காணாமல் எப்படி விசுவாசிப்பது. what you don't see and you இந்த விசுவாசிகளுடைய இந்த ஜனங்களுடைய பிரச்சனையை தாங்க முடியாம without being able to bear the people's இப்ப problems. இவர் அவிசுவாசத்துல பேச ஆரம்பிச்சிட்டார். Now he starts talking in unbelief. புரிஞ்சுங்களா. Now do you understand? யார் கீழ்ப்படியாம போனதுனால இப்ப யாருக்கு இருந்த விசுவாசம் போயிடுச்சு. Now who did obey and who lost their faith? மோசஸ்க்கு இருந்த விசுவாசம் போயிடுச்சு. Moses lost his faith because of the people. 11ஆம் அதிகாரம் என்னாகமும் 4வது வசனத்தை வாசி. Numbers chapter 11 verse 4. பின்பு அவர்கள் ம் இருந்த ஜாதியான அந்நியர்களுக்கு ம் இருந்த இச்சையுள்ளவர்களானவர்கள் ம் இஸ்ரவேல் புத்திரரை ம் திரும்ப அழைத்து ம் நமக்கு இறைச்சி ருசிக்குக் கொடுப்பவன் யார்? ம் நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட வெள்ளரிக்காய்கள் மீன்கள், அதாவது மச்சங்கள்லாம் மீன்கள் வெள்ளைக்காய்கள், கொமுட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளைப்பூண்டுகளையும், அப்பா என்ன சாப்பாடு கொடுத்துக்கிறான் அந்த பார்வன். How much food Pharaoh has given? பார்வன் என்னென்ன சாப்பாடு கொடுத்தானா, What of food Pharaoh has given? முதல்ல இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்றது அவங்களுக்கு தெரியல. They don't realize that they haven't received any salary. 3 வேளை சோத்தை போட்டு வேலை வாங்கினான்றது அது அவங்க யோசிக்கல. That they're not thinking that they only gave 3 times food and he's taking 4 தலைமுறைக்கு இவங்களை அடிமையா வச்சுன்னா அதை யோசிக்கல. that they didn't think that they were slaves for 4 generations. என்ன மாதிரி மீன் குழம்பு கொடுத்தாயா, What kind of fish என்ன curry? மாதிரி காய்கறி கொடுத்தாயா. What kind of vegetables he gave? இந்த மோசஸ் பார்த்தா என்ன பண்றாரு, See what Moses did. இந்த மாதிரி நம்மள கொண்டு வந்து பிரச்சனை பண்ணினுக்கிறாரு. Moses got us from ரொம்ப there. கவலையா இருந்தாங்க. They were very worried. சரி, இப்போ நம்ம 11வது வசனத்தை வாசிப்போம். Let's read 11. நீங்க வீட்டுல அப்புறம் படிச்சுக்கோங்க. வீட்டுல நான் சொல்லப்பட்ட வசனம் பட்டு படி. 11 படி. அப்பொழுது மோசே அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் பாடா, என்ன விசுவாச வார்த்தையா. What a faithful word. நம்ம வீட்டுல இருக்கிற 2 புள்ளைய வச்சுக்கிட்டு நம்ம சமாளிக்கிறதே பெரிய கஷ்டம். To have 2 children in our house and handle them, it's so difficult. இந்த 2 பிள்ளைகளை வச்சு எனக்கு பிபி சுகர் ஏறுறது எனக்கு தான் தெரியும். Keeping these 2 children, I know how much BP and sugar. 6 லட்சம் குடும்பம்யா. 6 lakh families. பாவம், இந்த ஊழியக்காரர் என்னதான் செய்வார். How much trouble it was. வழியெல்லாம் தண்ணியில புலம்புறாங்க. They started whining they didn't have என்னையா water. கல்ற இல்லையான்னு போதிக்கிறாங்க. Then they started whining they don't have cement. தண்ணி இல்லையான்னு கேக்குறாங்க. Then they ask for water. நல்ல சாப்பாடு இல்லையான்னு They கேக்குறாங்க. ask, don't we have food? பாவம், இந்த மனுஷன் என்னதான் பண்ணுவார். How much can he handle? கடவுள்கிட்ட போய் சொல்றாரு, Now he says to இந்த God, மாதிரி என் மேல எல்லா பாரத்தையும் என் மேலே சுமத்திட்டேப்பா, you put all the burden of these people on என்னப்பா me. நியாயம். What righteous, what justice is this? என்ன சொன்னார் தெரியுங்களா, You know what he said? நானா இவங்களை பெத்தேன். Did I conceive all these people? என்ன சொல்றாரு, What did he say? நானா இவங்களை பெத்தேன். Did I give birth to all these people? அப்ப நான் யோசிச்சு பாருங்க, Now you think அந்த மனுஷனுக்கு எந்த அளவுக்கு அந்த ஜனங்கள் டார்ச்சர் பண்ணிருந்தா how much the people would have tortured Moses கடவுள்கிட்ட போய் ஒரு விண்ணப்பம் to பண்ணி. the point he went and started crying with God. யோசிச்சு பாருங்க, You see, சில நேரங்களில் நம்ம கீழ்ப்படியாம போகும்போது, when we don't, அது குடும்பமானாலும் சரி, சபையானாலும் சரி, சமுதாயமானாலும் சரி, family churches, பிரச்சனை தாங்க. it is always a சரி, problem. இப்ப அப்படியே கீழே 17 படிங்க. Let's read the 17th verse. அப்பொழுது நான் திரும்பி வந்து ம் அங்கே உன்னோடு பேசி ம் நீ ஒருவன் மாத்திரம் ம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் ம் உன்னோட கூட ம் அவர்களும் அதை சுமக்கிறதற்காக ம் உன்மேல் இருந்த ஆவியை அவர்கள் மேல்
வைப்பேன். இப்ப என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு ஆறுதல் பண்றாரு. எப்பா First he comforts him there. சரி நீ சொன்னதை நான் கேட்கறேன் பாரு, அவரு எவ்வளவு நல்லவர் இருப்பாரு. See now how good of a அதான் அந்த person. கடவுளை பத்தி நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். First you should know about God. நானா பெத்தன்னு கேட்டுக்கிறான். He is asking, did I conceive all this? சரிப்பா நீ ஒருத்தரே சுமக்க வேண்டாப்பா, Fine, you don't have to take a ஒரு burden. 70 பேர் தெரிஞ்சுக்க அவங்க மேல எல்லாம் வச்சு விட்டுறேன் 70 people he சொல்லிட்டு presents. இப்ப என்ன சொல்றாரு பாரு. What he says. நீ ஜனங்களை நோக்கி, ம் நாளைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்த நாளைக்கு என்ன பண்ணுங்க? What you should do tomorrow. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. Consecrate yourselves. ம் இறைச்சி சாப்பிடுவீர்கள். இறைச்சி சாப்பிட கொடுப்பவன் யார் என்று உங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், ம் இங்கே உங்களுக்கு சௌக்கியமாய் இருந்தது என்றும், ம் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்கள். அழுதீர்களே. ஆகையால் ம் நீங்கள் சாப்பிடும்படி ம் கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். என்ன சொல்றாரு? அப்பா What he says now. நீங்க எல்லாம் இந்த இறைச்சிக்காக போய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிக்கிறாங்களா? You were crying for meat, right? என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு அழுலங்க. They didn't cry for the family to be. இறைச்சியில அழுதுக்குது ஜனம். எதுங்க These people cried for meat. போய் அழுதாங்களாம். They literally cried. ஆண்டவர்கிட்ட போய் கதறாங்க. They start என்ன crying. மீன் போட்டா அது போட்டா இது போட்டா இங்க ஒண்ணுமே இல்லையே. He gave so much for us, there's nothing here. இவங்க இந்த வெறும் இந்த வானத்துல இந்த மண்ணா சாப்பிட்டு வேதம் சொல்லுகிறது Bible says they just eat the manna that came from heaven. and எல்லாம் பலவான்களா இருந்தார்களா. They were so strong. ஒருவனுக்கு கூட ஒரு வியாதி கூட இல்லையா. Not one had any sickness. ஒரு ஆளுக்கு ஒரு வியாதி கூட இல்லையா. Not one person had any sickness. வேணா சந்தேகம் தான் வேதத்தை எடுத்து சங்கீதம் 105:37 படிச்சு பாருங்க. You can read Psalms 105:37. இந்த மண்ணா சாப்பிட்டு வழியில வந்தவங்களுக்கு And all the people ate this manna. And ஒரே ஒரு வியாதி இல்லைன்னு வேதம் போதிக்கிறது. the Bible says there was no sickness at all. வாசிங்க சங்கீதம் 105:37. Psalms 105:37. நான் வாசிக்கட்டுமா? 105 இல்ல 105. Psalms 105:37. ஆமா. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட 400 வருஷம் அடிமையா இருந்தாங்க. 430 வருஷம் 430 years they were slaves. அவங்க கூலி சம்பளம் வட்டி முதலு அசல் எல்லாமே சேர்த்து With all the interest, wages, salary, whatever they get. 3 தலைமுறை இது சேர்த்து And all the 3 generations. இவங்க 4வது தலைமுறையா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாங்க. And the 4th generation, they took everything and came. அதான் அது கதை. That is the story. வெள்ளியோடும் பொண்ணோட வெளியே வந்தாங்கன்னா If they came with silver and gold, எகிப்துல கேட்டு வாங்கினது எவ்வளவு தெரியுமா? you know how much they asked? அந்த 4 தலைமுறை கூலி சம்பளத்தை வாங்கிட்டு வராங்க. They got all the 4 generations salary and they came out. அது பினிஷ் பண்ணிட்டாரா? That he finished. இரண்டாவது அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவன் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அல்லேலூயா. Hallelujah. சாதாரண வானத்திலிருந்து வந்த மன்னா The manna that came from heaven. சாப்பிட்டவர்களுக்கு ஒருவனுக்கும் வியாதி வரவில்லை. Not one was sick by eating. நீ இந்த மன்னாவை தினமும் சாப்பிட்டு பார். You eat this manna every இந்த day. ஜீவனுள்ள மன்னாவை சாப்பிட்டு பார். You eat this manna உன் every day. உடலில் இருக்கிற வியாதிகள் எப்படி போகிறது என்று பார். See how the sickness will leave your body. கண்களால் உனக்கு நோய் போகவில்லை. You didn't go, your eyes didn't go leave your sickness. காண்கிற வியாதி உன்னை விட்டு போகவில்லை. The sickness is not leaving you. இந்த வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு For the ones to search and find this, உடலெல்லாம் ஆரோக்கியம் என்று the entire body will be healed. நீதிமொழியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல In Proverbs chapter 4, 20-21 வாசித்து பாருங்க. 20-21, இந்த வசனங்களை கண்டுபிடியுங்கள். learn to find these verses. தினமும் வசனத்தை வாசியுங்கள். Read the verse every day. உங்கள் உடலெல்லாம் ஆரோக்கியம் கிடைக்கும். And you will feel healthy again. இங்க என்ன நடந்தது? என்ன ஆகமத்துல What happens here in நீங்கள் our life? நிச்சயமா இறைச்சி சாப்பிடத்தான் போகிறீர்கள். You are going to eat. தேவன் அதை கொடுக்கத்தான் போகிறார். God is going to give it to you. மோசேஸ்க்கு அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. What he says to வாசிக்கிறது தொடர்ந்து 11ஆம் அதிகாரத்துல 19 இருந்து. from 19. நீங்கள் 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரமல்ல, ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். போதும். என்ன சொன்னாரு? How much he says? ஒரு நாள், Not 1 day, 2 நாள், not 2 days, ஒரு வாரம், not 1 week, ஒரு மாசம்.
1 month. எவ்வளவு மாசம்? How many months? நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. You pay attention. ஒரு மாசம் சாப்பிடுவீங்கன்றார். For an entire month you will eat. ஏன்னா ஒரு குடும்பத்துக்கா? Not one family. 6 லட்சம் குடும்பங்க. For 6 lakh families. ஒரு மாசத்துக்கு For one entire நீங்க month. இறைச்சி சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. If you eat meat, you think it's what happened. எத்தனை டன் கறி உனக்கு கொடுத்தா நீ சாப்பிட முடியும்? How many tons of meat can you give that you eat? ஒரு கல்யாணத்துக்கு நம்ம சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கு பல இடத்துல கடன் வாங்கி செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. When we have to arrange food in a wedding, there's sometimes you take debt. நம்ம எவ்வளவுதான் குறி போல சேர்த்து வச்சிருந்தாலும் சில நேரம் அப்படி எக்ஸ்ட்ரா தாண்டி போயிடுது. Sometimes it will go beyond our budget. இங்க ஒரு மாசத்துக்கு சொல்லிட்டு சொல்றாரு, வாசிங்க. அது உங்கள் முன்காலே புறப்பட்டு ம் உங்களுக்கு தெரிவித்து போகும் மட்டும் ம் புசிப்பீர்கள். ஆ உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை ம் அசட்டை பண்ணி ம் நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று ம் அவருக்கு முன்பாக அழுதீர்களே. பாத்தீங்களா இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, What they did is, நீங்க ஏன் தான் எங்களை எகிப்துல இருந்து கொண்டு வந்தீங்க நீங்க? why did you even get us back from Egypt? இவங்களுக்கு அடிக்கடி தெரிஞ்ச ஒரே ஒரு ரகசியம். Only one secret they knew. இது குடும்பத்துல எப்படி நடக்கும் பாருங்க. This will happen in the family also. கணவனும் மனைவி திட்டின உடனே The moment husband and wife scold, டக 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 கண்ணீர் வரும் பாருங்க. the tears will start. கண்ணீர்லயே சாதிக்கிற சில பிள்ளைகள் வீட்டுல இருக்கிறாங்க. There are few children who will win you over just with tears. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு They will do whatever they ஒரே ஒரு வாட்டர் வந்தா போதும் பாரு, ஐயா அப்படியே அரெஸ்ட் ஆயிட்டாரு. little tears will come and the person will melt for them. செஞ்சது அத்தனையும் தப்பு. Everything they did was wrong. ஒரே ஒரு கண்ணீர், Only tears. அவ்வளவுதான், சாப்டர் அங்கே க்ளோஸ். There only close. இப்படியே அழுது சாதிச்சு வந்த இவங்களுக்கு For the ones who cried, ஒரு மாசத்துக்கு சாப்பாடு போடுறேன்றார். for 1 month I'll feed you. கேக்குறா, எப்படியா போடுவேன் அப்படின்னு. How you will feed? எப்படி எல்லாம் போடுவேன் கேட்காத, You don't ask how I feed. நான் போடுவேன். I will put. நான் போடும்போது When I give, அவங்க ஒரு மாசம் சாப்பிட்டு they will eat for an entire month. எங்க வரணுமா அந்த கறி? Where that will come out? தொண்டைக்கு போய் பல்லுக்கு போய் After your throat, your teeth, மூக்கு வழியா வெளியே வரணுமா? it will come out through your nostrils. அவ்வளவு நான் கொடுக்க போறேன். I'll give you so much. வானத்தின் மதில்களை திறந்தா கூட வராது ஆண்டவரே. Even if you open the heavens, நான் செய்ய போகிறதை பார். you see what I will. 31 படிங்க. 31 அதே அதிகாரத்துல. உங்களது கட்டளையிலிருந்து புறப்பட்ட ஆ, காற்று ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணப்பட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணப்பட்டும் 2 முழம் அந்த அளவுக்கு விழ கிடக்க செய்தது. இப்ப நான் வேலைக்கு சொல்றேன் பாருங்க, படிக்கும் போது கொஞ்சம் புரியாது இல்லையா? If when you read, you won't understand, right? ரொம்ப வயசானவங்க யாருங்க? Who's very old? சரி, ஒரு நாளைக்கு எவ்வளவு கிலோமீட்டர் நடப்பப்பா? இன்னைக்கு ஒரு நாள் நீ நடக்கிற, One ரொம்ப day, சின்ன பசங்களா வேணா கொஞ்சம் தூரம் நடப்பாங்க, நீ கிட்டே நடக்கிற மாதிரி வச்சுக்கோ. let's say walking in a very. ஒரு நாளைக்கு இன்னைக்கு காலையில 6 மணிக்கு விட்டா Today morning and evening. சாயங்காலம் 6 மணி வரைக்கும் எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க? Till evening, how far you walk? எத்தனை கிலோமீட்டர் போவீங்க? யாராவது சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. How many kilometers? ஒரு நாளைக்கு 5, ஒரு 10 கிலோமீட்டர் 10. நல்லா இருங்க. The ones ஒரு who are வயசானவங்க, a little older people. சரி 10 வச்சுக்கோமே, Let's say 10 40 kilometers. கிலோமீட்டர் வேணா விடு. Leave, don't forget 40. 10 கிலோமீட்டருக்கு For 10 kilometers. இந்த பக்கம் 10 கிலோமீட்டர், This side 10. இப்படி 10 கிலோமீட்டர், That side 10. இப்படி 10 கிலோமீட்டர், இப்படி 10 கிலோமீட்டர், All the 4 sides 10. 4 பக்கமும் 10 கிலோமீட்டர். You have to walk all the 4 sides 10. இந்த முறை நம்ம கைக்கு வைக்க, அவங்க முறை வேற. இந்த முறை இவ்வளவுதான் இருக்குது. இந்த 2 முறை வச்சா எவ்வளவு வரும்? If you take, 3 அடிக்கு மேல வரும். it will come for 3 feet. இவ்வளவு That much. ஒரே ஒரு காற்று. ஏன்னா இந்த காடைங்களுக்கு அதிகமா பறக்க தெரியாது. The quails don't இந்த know. ரகசியமும் தெரிஞ்சுக்கணும். This much also you should know.
ஒரு இந்த பறவைகளுக்கு அதிக தூரமாய் பறக்கிறதுக்கு They can't தெரியாது. சும்மா fly. இங்க அங்க போய் உட்கார அங்க போய் உட்கார அங்க போய் உட்கார அவ்வளவுதான். They'll fly and go sit இப்ப somewhere. என்ன பண்ணுது இந்த இதுங்கெல்லாம் காடைகள்லாம் What does these quails do? எப்போ காத்து வரும்னு காத்துன்னு இருக்குதுங்க. They're waiting when the wind will come. தன் கூடாரத்துக்கு போகிறதுக்கு தான் தங்குற இடத்துக்கு போகிறதுக்காக ரெடியா காத்துட்டு இருக்குது. They were ready to go back to their home. The nest. அவரு என்ன பண்ணாரு, What he did, காத்த இஸ்ரேல் ஜன பக்கம் அப்படி திருப்பி விட்டார். அவ்வளவுதான். he sent the wind towards the Israel people. சும்மா அப்படி போங்க அப்படின்னாரு காத்துக்கு. He just directed the அங்க wind. மீனுக்கு சொன்னாரு, He said to the நீங்க fish, காத்துக்கிட்ட பேசிக்கிறாரு. here he's telling to the போப்பா air. நம்ம ஆளுங்கெல்லாம் சாப்பாடுக்கு பாவம் கறி இல்லாத கெஞ்சின்னுக்கிறாங்க. They are crying for me to please. கொஞ்சம் பேர் அந்த பசங்க எல்லாம் கொண்டு போய் அங்க விட்டுவா. Leave all the quails there and come. ஒரே ஒரு காத்துங்க Only one அப்படியே storm. ஃபுல் பேக்கேஜ் ஆயிடுச்சு. The entire quail was there now. எவ்வளவு காடை இருந்திருந்தா How much quail? 2 முழம் அவ காலுக்கு மேல முட்டி தொடக்கட்ட வரைக்கும் 3 அடிக்கு நிக்குதுங்க. For 3 feet, so much quail was there. 10 கிலோமீட்டருக்கு 4 பக்கமும் இருக்குதுன்னா If it is there for all the 40 kilometers surrounding radius, எங்க இருந்திருக்கு இவ்வளவு காடை? where was so much quail? அது இவங்க கிட்ட தான் பர்டிகுலரா விழுந்துச்சு. That everything is fallen only around their camp. எப்படி சாப்பிடுவோம் நாங்க? They said, how will we? எப்படி கொடுப்பேன் ஆண்டவரே நீ சொன்னா? They are, how will you give God? நான் இவங்களே பெத்தான்றான். He said, did I conceive these people? இவ்வளவும் கேட்டுட்டு After saying everything, அனுப்பிச்சு வைக்கிறார் பாரு. no, he says it. He கண்டு says, விசுவாசிப்பது விசுவாசம் அல்ல, it is not what you see. அது காடை எங்க இருக்குன்றது அல்ல, It is not where the quail உங்களுக்கு is. உணவு எப்படி கொடுப்பன்றது அல்ல. It is not where, how you will get the நீ food. கர்த்தரை விசுவாசிப்பா என்று சொன்னால், You believe God நீ கண்டு விசுவாசிக்காமல் without seeing. நீ காணாமல் விசுவாசிக்க வேண்டும். Without seeing, you have to go. என் தேவன் சொல்லி இருக்கிறார், God has said, எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு எங்களை கொண்டு போய் விடத்தான் போகிறார். He is going to take us to the country where milk and honey flows. நிச்சயமாக அந்த தேசத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளத்தான் போகிறோம். I am definitely going to inherit that land. இதன் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். This is the promise God gave. ஆபிரகாமே, Abraham, ஈசாக்கே, Isaac, யாக்கோபுக்கே, Jacob. உங்கள் முற்பிதாக்களுக்கு நான் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் This is a promise I've given up to your. நிச்சயமாய் நான் நிறைவேற்றுவேன். I will give it to you. இறங்கி வந்தார், He came there. மோசேசை அழைத்தார், He called Moses. பார்வோனிடத்தில் விடுதலையாக்கினார், He redeemed them from fire. அந்த செங்கடலை உடைத்தார். He broke the sea. இவ்வளவும் கண்கள்ல பார்த்தும் கூட After seeing so இந்த much, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், these stiff-necked people, ஐயோ அங்க மாம்சம் இருந்தது, there we had meat. அங்க இச்சைகள் தாங்கள் இச்சித்து சாப்பிடுகிற அளவுக்கு உணவு இருந்தது. There was food enough for us to desire and eat. இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு யார் கொடுப்பார்கள்? Who will give us food in this wilderness? என் அன்பு சகோதரனே சகோதரி, My dear brothers, சிந்தித்து பார். you think in உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று உன் தேவன் அறிந்திருக்கிறார். God knows what to give you. ஊழியக்காரன் சொல்லுகிறான், The servant of God நான் says, கண்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். if I don't see, I won't believe. இன்னொரு ஊழியக்காரன் சொல்லுகிறான், Another one says, நீ இரக்கமுமான ஒருக்கமும் நீதி சாந்தம் உள்ள தேவன், you are merciful, loving, and ஆதலால் நான் நினைவுக்கு போக மாட்டேன், I won't go to. நான் தர்சிசுக்கு தான் I will போவேன். go to Tarsus. இங்க இன்னொரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், Another servant of God says, இதோ நான் இவர்களை பெற்றேன் என்று சொல்லி did I give birth to these people? ஊழியக்காரர்களையும் வாழ வைத்தார். He made those people also. ஊழியத்திலே செய்த ஆத்துமாக்களை வாழ வைக்கிற And he தேவன். made all நம்முடைய these கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's சொல்வோம். clap hands and clap. ஊழியக்காரனும் அவனை அப்படியே அழித்து விடவில்லை, He didn't kill the servant, his servant. இங்கு அவிசுவாசியா இருக்கிற விசுவாசிகளும் அழித்து And விடவில்லை. he didn't kill the people who were unbelievers. தேவன் இரக்கம் உள்ளவர். God is நாம் merciful. தவறு செய்கிறது உண்மைதான், We did wrong, it's true. அவர் அந்த தவறை பார்ப்பதில்லை. He doesn't see the wrong. உன்னை கொண்டு என்ன செய்யலாம், What can I do with it? உன்னை கொண்டு என்ன செய்யலாம்? What can I do with it? வேத வசனம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? தேவனால் புறப்பட்டு வருகிறதெல்லாம், For everything that's born of God, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் everything that's come of God, நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க we முடியும். can overcome the world. அது எப்படி ஜெயிக்க முடியும்? How we can overcome? நீங்கள் என்றைக்கு விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, When you start having faith, இந்த தேவன் என்னுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். this God will bless my நான் எதிர்பார்க்கிறதை தேவன் நிறைவேற்றுவார். My God will என் fulfill குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவார். the problems the family will get என் over. கணவனை நிச்சயமாய் மனம் மாற்ற He செய்வார். will make my husband to என் மனைவி நிச்சயமாய் மனம் திரும்புவார். make my wife to என் பிள்ளைகள் மனம் திரும்பதான் My போகிறார்கள். children are going to ஒரு நாள் இந்த உலக வாழ்க்கை முடித்த பிறகு One day when I finish this நாங்கள் work, நித்திய இந்த வாழ்க்கை வரதான் போகிறோம். I am going to go to the eternal. நோவா ஒருவன் விசுவாசித்தான், No, only believe. அவனும் அவன் குடும்பம் பேழைக்குள் வந்தது போல He and his family were saved in the நானும் என் வீட்டாரும், Me and my நானும் family, என் சபைகளும், me and my church, நானும் என் இந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களும் and all the people who live in the இந்த world, இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் those who believe, நிச்சயமா அந்த பேழைக்குள் வருவோம். they will come to the ark. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Clap our சொல்லுவோம். hands and thank. என் அன்பார்ந்தவர்களே, My dear people, விசுவாசம் என்பது சாதாரண காரியம் அல்ல. faith is not a simple thing. இங்கே இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். We'll say another thing. நன்றாக கவனியுங்கள். Pay attention. குருடர்கள்
The blind one. பிச்சை கேட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். They were begging and they were sitting. இயேசு இப்பொழுது அந்த வழியாய் கடந்து போகிறார். Now Jesus crosses by that path. அங்கே அவர்களை பார்த்து விசாரிக்கிறார்கள். There they ask him, யார் அந்த வழியாய் போகுவது? who is going to that place? ஏன் இவர்களுக்கு கண்ணு தெரியாது? Because they did not come. செவிகளை மாத்திரம் ஜனங்கள் நடந்து போவதே இவர்கள் செவிகளை They கேட்கிறார்கள். can hear that the people are walking and going. ஒருவேளை இந்த பிச்சைக்காரர்கள் Maybe these beggars, இவரை பற்றி ஏதோ ஒரு விதத்தில் அறிந்திருக்கிறார்கள். they already knew about Jesus. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். We have to know this. இவர்களை அந்த ஜனங்கள் எல்லாம் அதட்டுகிறார்கள். And all the people try to control them. எதற்காக அதட்டினார்கள்? Why were they rebuking them? இயேசு அந்த வழியாய் கடந்து போகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே, The moment they heard that Jesus was passing by, தாவீதின் குமாரனே, Jesus son of தாவீதின் குமாரனே, son of David, தாவீதின் குமாரனே, son of David, தாவீதின் குமாரனே, son of David, எங்களுக்கு இறங்கும், have mercy on us. எங்களுக்கு இறங்கும், Have mercy on us. எங்களுக்கு இறங்கும் Have mercy on us. என்று சொல்லி அவர்கள் சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். And they were crying with a loud voice. நடந்தது என்ன? What happened there? அங்க இருக்கிற எல்லாரும் பார்த்து All those people looked at them. அவர்களை அதட்டுகிறார்கள். They rebuked them. பேசாதபடி தடுக்கிறார்கள். They tell them to be quiet. பார்த்தீர்களா? Now did you see? இப்படிதான் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது Like this only when we call out to நம்முடைய God. குடும்பத்தில் இருக்கிற சில நேரங்களை ஜெபிக்காதபடி வீடுகளிலே தடுப்பார்கள். Sometimes they stop us to pray. சபைகளை நீ இங்க போனையா அங்க போன தடுப்பார்கள். They will stop us, why are you going here, why are you going there? தனிப்பட்ட விதத்தில் நீ ஊழியம் செய்வதற்கு தடை வரும். When you individually want to do your ministry, they will பாருங்கள், இவர்கள் ஒரு ஆசீர்வாதத்திற்காக தேவனை நோக்கி they கூப்பிடுகிறார்கள். were crying out for a blessing. இந்த குருடர்களுக்கு எப்படி தெரிந்தது இவர் தாவீதுடைய குமாரன் என்று சொல்லி? How did the beggars know that he is son of David? என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலே இதை பற்றி நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே ஒரு மெஸ்ஸியா வரப்போகிறார் என்று போதித்து வந்தார்கள். In the book of law, they are already preached that there is a son of David who is going to come. This is பாருங்க, Messiah. இது ஒரு சின்ன சபை. This is a small church. இது நம்முடைய தேசத்துல நம்ம வாழ்கிற இந்த பெங்களூர் பட்டில பெரிய பெரிய சபைகள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? There are huge churches in Bangalore after this. அப்படி அந்த நாட்களில் ஜெபஆலயங்களில் போதிக்கப்பட்டார்கள். That day it was preached in the synagogues. போதிக்கப்படும் போது அந்த சபையின் முன்னால், அந்த ஆலயத்திற்கு முன்பால் சில பிச்சைக்காரர்கள் எப்பொழுதுமே இன்றைக்கும் உலகம் முழுதும் பார்க்கலாம். In front of the church are many beggars that happen to say today. அப்ப இந்த சத்தத்தை, இந்த சுவிசேஷத்தை This gospel, this song, சபையில இருக்கிறவர்கள் கேட்டார்களோ இல்லையோ, whether the ones in church heard it or not, வீதியில உட்கார்ந்து இருந்து கொண்டிருந்தவன் இந்த சத்தத்தை கேட்டு இருக்கிறான். the ones sitting in the street heard that. அப்ப அவனுக்குள்ள என்ன நடந்திருக்கிறது? So what happens in him? ஒரு மெசியா என்று ஒருவர் வரப்போகிறார், Someone is Messiah is going to come. ரட்சகர் ஒரு வரப்போகிறார். A Savior is going to come. அந்த ரட்சகர் வரும்பொழுது When he comes, நம்முடைய கண்கள் திறந்து விடும். our eyes will be நாம் open. இந்த உலகத்தை பார்க்கலாம். We can see this world. பாருங்கள், எல்லா ஆலயத்துக்கு போகிறார்கள், Everyone are going to church. சந்தோஷமாய் உள்ளே போகிறார்கள், They happily going. சந்தோஷமாய் துதித்து கொண்டு வருகிறார்கள். Happily they worship. நம்மால் போக முடியவில்லையே, We can't go in. நமக்கு அந்த வாசல் தான் கதி என்று இருக்கிறார்கள். They say only the threshold is our fate. கண் இருக்கிறவர்கள் சம்பாதித்து வந்ததை ஏந்தி ஏந்தி வாங்கி பிழைப்பூட்டை நடத்தினவர்கள். They make their living because the one who can see earn and they say. ஆனால் அன்றைக்கு இந்த தாவீதின் குமாரன் அங்கு வருகிறான் என்று சொன்ன உடனே, Because when they say the son of David is walking, பாருங்க, இதான் நம்ம அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள we வேண்டும். should understand the difference. அவர்கள் கண்களிலே மாம்சத்தில் தான் குருடரா இருந்தார்களே தவிர, They were blind only in their body. உள்ளான மனுஷன் அவர்கள் கண்கள் திறந்திருந்தது. The spiritual man, they were. தாவீதின் குமாரனை விசுவாசித்தார்கள். They believe in the son of அங்க God. போதிக்கப்பட்ட வார்த்தைகளை விசுவாசித்தார்கள். They believe in the word that was preached there. அதனால்தான் அவர்கள் சொன்னார்கள், That is why they said, தாவீதின் குமாரனே, son of David, எங்களுக்கு இறங்கும். have mercy on us. விசுவாசியே, You நீ விசுவாசிக்கிறாயோ இல்லையோ, whether you believe or இந்த not. சத்தம் யாருடைய காதுல வெளியில விழுகிறதோ Whoever hears this, அவர்கள் விசுவாசிக்கிறார்கள், they believe. அவர்கள் அற்புதத்தை பெற்றுக் They கொள்கிறார்கள். will receive miracles. கர்த்தருடைய இதயம் என்ன? What is God's heart? நீயும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள You வேண்டும். should also இந்த receive. சத்தம் யாருக்கெல்லாம் போய் சேருகிறதோ Whoever is the son, அவர்கள் எல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் if விரும்புகிறார். God wills that this blessing goes to லூக்கா 18 அதிகாரத்திலே Luke chapter 8. 38 இருந்து வாசித்து நாம் முடிக்க போகிறோம். Let's read from verse 30. வாசிங்க, என்ன சொல்கிறார் அந்த பசங்க? வாசிங்க. முன்னடப்பவர்கள் முன்னடப்பவர்கள் அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவர்களை அதட்டினார்கள். ஏன் அதட்டினார்கள்? Why were they rebuking him? இவர்கள் என்ன சொல்லி கூப்பிட்டார்கள்? What were they calling him? தாவீதின் குமாரனே, Son of David, எங்களுக்கு இறங்கும், have mercy on us. எங்களுக்கு இறங்கும் என்று Have கூப்பிடுகிறார்கள். mercy on us. எல்லாம் அதட்டுகிறார்கள். Everyone rebuked them. அவனும் தாவீதின் குமாரனே, இன்னும் அதிகமா கூப்பிட ஆரம்பிச்சுட்டான்.
He started calling more loudly. என்ன என்ன பார்த்து அதட்டுறீங்க? What are you rebuking? மெஸ்ஸியா வருகிறார், நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். I heard the Messiah has come. மெஸ்ஸியா என் கண்ணு முன்னாடி போயின்னு இருக்கிறார். The Messiah is going in ஆனா front அந்த of me, மெஸ்ஸியாவை என்னால காண முடியல. but I can't see him. நீங்க எல்லாம் பார்த்துன்னு இருக்கிறீங்க, You all have seen. என்னால பார்க்க முடியல. I can't see. இப்ப நான் அவரை கண்டே ஆக வேண்டும். No, I have to see. அவரை பார்த்தே ஆக I வேண்டும். have to see him. நான் பார்த்தே ஆக வேண்டும். I have to see. தாவீதின் குமாரனே, Son of David, எனக்கு இறங்கும், have mercy on me. எங்களுக்கு இறங்கும். Have mercy on us. உரக்க சத்தமாய் கூப்பிட்டார்கள். Cried out more loudly. அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் God who created this entire world. அவருடைய சத்தத்தை கேட்டார். He listened to the கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's சொல்லுவோம். clap hands and thank. வாசிங்க. இயேசு நின்று இயேசு நின்று விட்டார். எத்தனை பேர் ஜெபம் கேட்டா இயேசு நின்றுவார்? How many people pray would have listened that you have stopped? அதான் விஷயமே. That is the thing. அவ இயேசுவை பார்க்கல, He didn't see God, ஆனா இயேசுவை கூப்பிட்டான். but he called to him. இயேசு அவருடைய சத்தத்தை கேட்டு Jesus heard that noise அப்படியே நின்று and விட்டார். he stopped. வாசிங்க. அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். ஏன்னா இப்ப அவனுக்கு கண்ணு தெரியாது இல்லையா? He can't see, right? அதனால அத கூப்பிட்டுங்கிற அந்த சகோதரனை கூப்பிடுறாரு. And he command others to get him and கூட்டிட்டு வராங்க. call him. அவன் கிட்ட வந்த போது அவன் கிட்ட வந்த போது அவர் அவனை நோக்கி அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவர், அதற்கு அவன், ஆண்டவரே நான் பார்வையற்றவன், நான் பார்வை அடைய வேண்டும். என்ன சொன்னாரு? What does he say? உனக்கு நான் என்ன செய்யணும்? What should I do for you? சபையே, Church, காணாததை ஒன்று விசுவாசிக்க வேண்டுமா? you have to believe something you have not ஒரு seen. குடும்பத்தில் ஆசீர்வாதம் வர வேண்டுமா? You have to get blessing in your உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்க வேண்டுமா? You have to get a good நீ future. நல்ல படிக்க ஞானத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயா? Are you asking for wisdom in your அல்லது உன் studies? பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று உண்மையாக மனம் திரும்பி தீர்மானம் எடுத்துக்கொண்டு இருக்கிறாயா? Or are you taking the decision to repent from whatever you are? பிள்ளை பாக்கியத்துக்காக செபித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? Are you praying for a child? கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு விட்டு சமாதானமா வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Are you praying for peace within the family? So உன்னுடைய leading us- விருப்பம் என்ன? What is your wish? அவனுடைய விருப்பத்தை அவன்கிட்ட கேட்டார். He asked what he wants from him. இன்றைக்கு சபையை பார்த்து நம்மை பார்த்து கேட்கிறார். Today is asking you and உன்னுடைய விருப்பம் என்ன? what is it is your wish? அப்ப அவன் சொல்லுகிறான், And then he says, நான் காண வேண்டும், Lord, I should see. நான் இந்த உலகத்தை காண வேண்டும். I have to see. என்ன நடந்தது? What happens there? இயேசு அவனை நோக்கி, இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, நீ பார்வை அடைவாயாக, விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு Let's நன்றி clap சொல்வோம். hands and thank God. என்ன ஜெபம் பண்ணாரா? Did he pray? ஏதாவது ஜெபம் பண்ணாரா? Did he pray? என்ன பண்ணாரு? What did he say? என்ன பண்ணாரு? What did he say? நீ என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, What did he say you want to see? பார்க்கணும் தானே கேள்வி ஆர்வமா கேட்டேன். You wanted to see, right? அப்படின்னு சொன்னா Then like it's like நீ that. பார்வை அடைவாய். Recover your sight. எதனால பார்வை அடைவாய்? Why have you recovered your உன்னுடைய sight? விசுவாசத்தினால பார்வை அடைவாய். Because of your faith. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's சொல்லுவோம். clap hands and thank God. நீ விசுவாசித்தால், You believe. நான் விசுவாசித்தால், I believe. நம்முடைய கண்கள் திறக்கப்படும். Our eyes will be open. நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை All the things we expect, கர்த்தர் நிறைவேற்றுவார். God will fulfill. உடனே அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. Immediately his eyes were அவன் open. தேவனை மகிமைப்படுத்தினான். He praised God. அவனோடு கூட With அங்க him, இருந்த கூட்ட ஜனங்கள் எல்லாம் all the people, தேவனை they மகிமைப்படுத்தினார். glorified God. என் அன்பார்ந்தவர்களே, My dear people, கண்களால் கண்டு விசுவாசிப்பது விசுவாசம் அல்ல, it is not faith what you see. காணாமல் விசுவாசிப்பதுதான் விசுவாசம். When you don't see and believe, that is faith. பிறந்ததிலிருந்து கண் தெரியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு பிச்சைக்காரன், A beggar who was born blind and you're sitting there. தாவீதின் குமாரனே Son of David. எனக்கு இறங்கும் என்று கேட்கும் பொழுது When he cried, have அவன் mercy. மேல் மனதுருகிற கர்த்தர் God had mercy on him. அவரே நம்பி, We believe only in him. அவரே சார்ந்து, You're only holding on. அவரிடத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்களே, If you have come to him like உங்களை that, நிச்சயமாய் நம்மை கைவிடவே he will மாட்டார். never forsake us. என்னிடத்துல வருகிறவனை The one who comes to நான் me, புறம்பே தள்ளுவதே இல்லை. I will never push him. நம்மிடத்தில் இருக்கிற குறைவை பார்ப்பதில்லை. He doesn't see the shortcomings we have. நம்மிடத்தில் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் He doesn't பார்ப்பதில்லை. see the shortcomings we நம்மை have. இன்னுமாய் நிறைவாய் ஆசீர்வதித்து He fulfills and நீ abundantly. நிறைவாய் வாழ வேண்டும் என்று For you to live in abundance, கர்த்தர் விரும்புகிறார். God wishes that. தேவனால் பிறப்பதெல்லாம் Whatever's come of God உலகத்தை ஜெயிக்கும். overcomes the world. உங்கள் விசுவாசமே And your faith உலகத்தை ஜெயிக்கும். overcomes the world. செபிப்போமா? Let us pray.
கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, Our gracious Lord, இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி we செலுத்துகிறோம். thank you for this morning. 7 மாதங்கள் கடந்த ஆண்டவரே, 7 months இந்த passed. 2வது வாரத்திலே நாங்கள் And வந்திருக்கிறோம். the second week we have 8வது மாதத்திலே 2வது வாரத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. come to the second week in the இந்த 8th month. விசுவாச வார்த்தைகள் These words எங்கள் of வாழ்க்கையில in our lives, நாங்கள் கண்டு விசுவாசிக்காமல் without seeing it, காணாமல் விசுவாசித்து without seeing it, நாங்கள் எதிர்பார்க்கிறதை or whatever we நாங்கள் expect பெற்றுக்கொள்ளும்படி for us to receive it. கர்த்தர் எங்களுக்கு அருள் புரியும்படியா ஜெபிக்கிறோம். Lord, you give us. வந்திருக்கிற சபை மக்கள் அத்தனை பேரும் நம்முடைய கரங்களில் ஒப்பிடுகிறோம் We அப்பா. put in hands all the church. ஒவ்வொருவரும் காணாமல் விசுவாசித்து Let them all believe without அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்ள and let them receive all the miracles and கர்த்தர் blessings. கிருபை செய்யுங்க. You give them கர்த்தர் grace. கிருபை செய்யுங்க. You give them a grace. யோனாக்கு அற்புதத்தை செய்த தேவன் You show a miracle to Jonah. அன்றைய மோசேசுக்கும் அவருடைய சந்ததிக்கும் அவருடைய இஸ்ரேல் மக்களுக்கு அற்புதத்தை செய்த தேவன். Lord, you made miracles for Moses and the Israel people. குருடர்களுக்கு அற்புதத்தை செய்த You தேவன். made miracles to blind people. இன்றைக்கும் நீர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறபடியா, Till today because you're living God. இன்றைக்கும் நீர் உயிரோடு இருக்கிறபடியா, Till today because you're living God. தோமாவுக்கு தன்னை வெளிப்படுத்தினது போல As you revealed yourself உடைய to Thomas, பிள்ளைகளுக்கு உடைய அன்பை வெளிப்படுத்துங்கப்பா. Lord, reveal your love to your உடைய children. பிள்ளைகள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் Let சுவாமி. them receive all the miracles. அதிசயங்களை Let பெற்றுக்கொள்ளட்டும். them receive the வியாதி wonders. உள்ளவர்கள் சுகமாகட்டும். Let all your sick be healed. பிசாசின் கட்டுகளுக்கு விடுதலையாகட்டும். Let them be freed from the வாலிப bondage. தம்பி தங்கச்சிகள் பரிசுத்தமாகட்டும். Let them be holy, all the young. பரிசுத்த குறைச்சிலிருந்து வெளியே வரட்டும் ஆண்டவரே. Let them come out of unholy. அந்தகார ஆண்டவரே பாவம் இச்சைகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் விடுதலை பெறும்படியா Lord, ஜெபிக்கிறோம். you deliver all the people from கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. Lord, thank you for doing பிறந்த this. நாளை நினைவுகூருகிற தேவ பிரகாஷ் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. Lift your hands with Deva Prakash's ஜெனிதாவுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஜோஷுவாவுடைய கரத்துல ஒப்பிடுறோம். Put in hands with Joshua. மீண்டுமாய் கர்த்தர் ஒரு வருஷம் கூட ஆசீர்வதிக்கும்படியா Lord, ஜெபிக்கிறோம். you bless them as such. தொடர்ந்து எங்களை தாழ்த்துகிற We விரும்பியாக்க humble ourselves in your sight. இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் In the கொள்கிறோம் name பிதாவே. of Jesus we pray. ஆமென். Amen. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Amen. சொல்லுவோம்.